பொய் சொல்லலாம். ஆனா, ஏக்கர் கணக்காலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மதான் போல தெரியுது. அதுபோலலாம் சொல்லுவாங்க போல தெரியுது. ஏன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த சமயத்துல சுமில வந்து தாக்குதல். 90க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. ரஷ்யா தாக்கிட்டாங்க. ஆக்சுவலா ரஷ்யா தாக்கவே இல்ல. அந்த பகுதியில தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்திருக்குது. திடீர்னு வெடி விபத்து நடந்திருக்குது. அப்படி காரணம் என்னன்னா, மக்கள் அதிகமான வாழக்கூடிய பகுதியில அண்டர் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரியில ஏதோ ஆயுத குடோன்கள் வச்சிருப்பாங்க போல தெரியுது. பெருமளவுல. அது தீ விபத்தாயிருந்திருக்கு. திடீர்னு மிக பெருமளவுல வெடிச்சிருந்திருக்குது. இதனால அத சுத்தி இருக்கிறவங்கலாம் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இத தூக்கி ரஷ்யா மேல கட்டிட்டு, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்துல இப்படி பண்றீங்களே அப்படின்னு ஆண்ட்ரி ஷேபா அவர்கள்லாம் பேசுனாங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்படிங்கிற போல கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புலருந்து வந்துட்டு இருக்கு. இது எப்படிப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சிவிலியன் வந்து நார்மலா இங்க ஏதோ தீ விபத்து நடக்குது அப்படிங்கிற வீடியோ பதிவு எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. வீடியோ பதிவு எடுக்கும்போது அந்த வீடியோலயே தெரியுது மிக பெரும் அளவுல எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. செகண்டரி டெட்டனேஷன் நடக்குது. முதல்ல தீ விபத்து. தீ பிடிச்சு எரிஞ்சுட்டு இருந்திருக்கு. ஸோ இது அந்த பகுதி தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. எது எப்படியோ இது போல வீடியோ பதிவுகள் வருது. இத வச்சு நெறைய பேர் டீகோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் டைம்ல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த கர்ஸ்க் பையில பிடிச்சாங்க. இந்த கர்ஸ்க் பையில பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சீஸ் ஃபயர்ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சீஸ் ஃபயர் போடுறதுனால கண்டிப்பா அமைதி வரப்போறதில்ல. இந்த போர் மிக பெரும் அளவுல திரும்பும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்ல. பல அனலிஸ்ட்டுக்கு தெளிவான ஒரு எண்ணம் இருந்தது. கண்டிப்பா அவங்க சீஸ் ஃபயர் போடுறதுக்கான காரணமே உக்ரைனுக்கு சின்ன ரெஸ்ட் வேணும். ஒரு சின்ன கேப் வேணும். 30 நாள் கேப் வேணும் அப்படிங்கிறது போல. எதுக்காக அந்த 30 நாள் கேப் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வீடியோ பதிவு. இது ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் தான். அந்த செக் போஸ்ட் சுதா பகுதியில உக்ரைனியன்ஸ்லாம் அங்க இல்ல. சுத்தமா காலி பண்ணி போயிட்டாங்க. இன்னும் சில கும்பலா வந்து சின்ன சின்ன குரூப்புகள் வந்து இருக்காங்க. கோக்லிவ்கா இந்த பகுதியில. ஆனா இந்த பார்டர் பகுதி இங்கிருந்தெல்லாம் எல்லாமே இவாக்குவேட் ஆயிட்டாங்க. உக்ரைனோட வீரர்களா பெருமளவுல இல்ல. அந்த ட்ரோன் போறத வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அந்த இது ஒரு பெரிய வீடியோ. நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டா போட்டு முடிக்க பார்க்குறேன். அந்த ட்ரோன் வந்து வேகமா போயிட்டே இருக்குதா, ஒரு கட்டத்துக்கு மேல கம்பியா வந்து பார்த்தீங்கன்னா, இருதரப்புலயும் இது இருக்கு. இந்த கட்சிக்கொடி கட்டுவாங்கல்ல நம்ம ஊர்லலாம் சைடுல 2 சைடுல அந்த மாரி நெனச்சுக்க வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டு கட்டுறது. எங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? கர்ஸ்க் பையில கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட அந்த வீடியோ பதிவு முடிஞ்சிருது. ஸோ அந்த நெட்டே போட ஆரம்பிச்சாங்க. அந்த பச்சை கலர்ல அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பச்சை கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நெட்டு போட்டிருப்பாங்க. ஏன் இது மிக முக்கியம் அப்படின்னா, இந்த ரோட வந்து புரொடெக்ட் பண்ணிரும். இந்த எஃபிவி ட்ரோன்கள்லாம் போகுதுன்னா, அந்த நெட்ல மாட்டிக்கும். ஸோ அந்த நெட்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா, பெருமளவுல சேதத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்த முடியாது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயுதங்கள கொண்டு போகும்போது தான் சேதங்கள் பெருமளவுல ஏற்படுது. ஸோ அந்த கொண்டு போகும்போது, இது போல நெட்ட கட்டி ஃபுல் நெட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா, உக்ரைன் பெருமளவுல ஆயுதங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிற முடியும். அப்ப இந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்து ஆயுதங்கள் இது போல விஷயங்கள பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ரஷ்யா இது போல முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டான டைம் பார்த்து அந்த பைப்லைன் ஆப்பரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணல அப்படின்னா, மிக பெருமளவுல சேதத்த ரஷ்யா செஞ்சுச்சிருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வீரர்கள் இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படிங்கிறது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல பேசுறதுங்கிறது எல்லாமே சும்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மிக பெருமளவுல ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. அது மட்டும் இல்லாம சுமி ஓப்லாஸ்ட் இது போல அவங்க கட்டிக்கிறாங்க நெட்டு. ஃபுல் நெட்டு கட்டிக்கிறாங்க. அவங்க கட்ட வேண்டியது அப்படிங்கிறது வெறும் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர். இந்த 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர்ல மட்டும் தான் கேப் இருந்திருக்கு. சுமிக்கும், கர்ஸ்க்குக்கும். அத மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஊடுருவி வந்து கர்ஸ்க் பையிலேருந்து ஃபர்தரா அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சேதம் பெருமளவுல இருந்திருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டனாலே தான் சுதாரிச்சுக்கிட்டு, ரொம்ப டேஞ்சரஸான ஆப்பரேஷன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இந்த பைப்லைன் ஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பினர் முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. மிக பெருமளவுல சக்சஸ் அடைஞ்சுட்டாங்க. இப்போ 30 நாள் சீஸ்ஃபயர் கேட்குறாங்களே, 30 நாள் சீஸ்ஃபயர் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, எவ்வளவு இடங்கள்ல இது போல நெட்டுகள கட்டுவாங்க? முழு நீளத்துக்கும் உக்ரைன்ல ஃப்ரண்ட் லைன்ல முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வேணுங்கிற இடத்துங்கலாம் நெட்ட கட்டி வச்சிருந்தாங்கன்னா, ஃபுல்லா அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ஈடுபடலாம். சரி ஓகே. இப்ப இதுக்கு மாற்றே இல்லையா? அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அது இருக்கு. இது போல நெட் கட்டினாலும் அது பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா டிராகன் ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிராகன் ட்ரோன்கள் எடுத்து 2, 3 இந்த பக்கத்துல அனுப்புனோம்னா, அப்படியே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஓட்டை கிடைக்கும். ஆனா, முழு நீளத்துக்கும் அந்த
தாக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ங்கிறது ட்ரோனுக்கு போயிடும். ஒரு பர்ட்டிகுலர் ஹோல் ஓட்டைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊடுருவி வந்து அதுக்கப்புறம் தாக்குதல் பண்ணும் அப்படிங்கும்போது இந்த டேங்குகள்லாம் கடந்து போயிடும் இல்லையா? அதாவது ஈஸியாக பண்ண முடியாது. ஆனால் ஈஸியாக ஆர்மட் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் உள்ளே கொண்டு வந்து சேஃப்டியாக டிப்ளாய் பண்ணிடலாம். ஸோ இது போல் இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைன் தள்ளப்பட்டிருக்கும். இது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்முட் பகுதியில் ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த நெட்டை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்முட் பகுதியில் தாண்டி சிசிவிஆர் பகுதிகளுக்குள்ளே வர வரைக்கும் இது போல் நெட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரோன்கள்லாம் அவங்க எவ்வளோ அனுப்பினாலும் அது வேஸ்ட்டாக மாறிடும். தொடர்ந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வரைக்கும் போயிடும். அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஃப்ரண்ட் லைன் இருக்குல்ல அந்த பார்டர் வரைக்கும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வேக வேகமாக போகிறாங்க அப்படின்னா இழப்புகள் பெருமளவில் இருக்காது. இப்போது ட்ரோன் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு பகுதிகள்லையும் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைமில் 6 ட்ரோன் 5 ட்ரோன் தான் வந்து ஏரில் இருக்குது ஒரு பகுதியில். ஸோ அப்படி இருக்கும்போது 20-30 வண்டிகள் போகுது அப்படின்னா அதிகபட்ச சேதமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வண்டி 2 வண்டி 3 வண்டிக்கு நடக்கும். ஏன்னா சில இதில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாம் பண்ணிடுவாங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வச்சு ட்ராம் பண்ணிடுவாங்க. ப்ராபபிலிட்டி 50க்கு 50% போட்டாலும் ஒரு 3-4 வண்டி தான் டேமேஜ். ஆனால் 10-15 வண்டி போகும்போது அதுவும் எல்லா வண்டிகள்லையும் ரஷ்ய வீரர்கள் இருக்க மாட்டாங்க. இதையும் நம்ம பார்த்துருக்கோம். சில வண்டிகளில் வெறும் டேங்கு தான் இருக்கும், சில டேங்க்ல அதிகமான நபர்கள் இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பக்முட்லேருந்து சிசிவிஆர் நோக்கி வரும்போதெல்லாம் வீடியோ பதிவுகளை தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அது போல் வரும்போது டிகே அடிக்கிறமா இல்லை உண்மையாலுமே ரஷ்ய வீரர்கள் வரது அடிக்கிறமான்லாம் தெரியாது. ஸோ அது போல் வரும்போது இழப்புகள் பெருமளவில் ஏற்படுத்தினான். ஸோ இது போல் திட்டத்தை உக்ரைனும் போட்டிருந்துருக்குறாங்க. நல்ல வேலையாக சுதாரிச்சு செஞ்சுட்டாங்க. இல்லைன்னா மிகப்பெரும் சேதமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த களத்தில் ரொட்டேஷன். வீரர்கள் வந்து 6 மாதம் தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ ரொட்டேஷன் பண்ண அவங்களை வெளியே எடுக்கணும். ஏன்னா ரெஸ்ட் எடுத்து அவங்களும் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. அது வேற கம்ப்ளீட்டாக போர்க்காலத்திலேருந்து பின்னாடி எடுக்கணும் ரஷ்ய வீரர்களை. அதே போல தான் உக்ரைனுக்கும். இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அது வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. மீட்டிங் மட்டும் பேசியிருந்துக்கிறாங்க. ஸோ ரொட்டேஷன் பண்ணக்கூடிய வேலைகளை ஈடுபடணும், வீரர்களுக்கு கரெக்டாக பார்த்து எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது போல. ஏன்னா ஒன்ஸ் ரொட்டேஷன் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா அந்த சமயம்னு பார்த்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுத்துருவாங்க. அந்த பகுதியில் வீக் ஆயிடுவாங்க. அந்த வீரர்கள் யாராக இருந்தாலும் அப்படி வீக் ஆயிடுவாங்க. ஸோ இது போல் ரொட்டேஷன் வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது போல் மும்பரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் எப்படி ரொட்டேஷன் எடுக்க போகிறாங்க, இல்லை அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உக்ரைன் ஏதாவது பகுதிகளில் முன்னேறாங்களா என்ன இதுங்கிறது பொறுத்து பார்க்கலாம். அடுத்தது தீவிரவாத தாக்குதல். எப்படி ரஷ்யாவுக்குள்ள தீவிரவாத தாக்குதல்களை குண்டு வெடிக்குதோ அதே போல் இப்போ உக்ரைன்லேயும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பெண்கள் பெருமளவில் இது போல் குண்டுகளை யூஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் உக்ரைனில் ரிமோட் மூலியமாக வெடிக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. கொண்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க, வெடிச்சிருது போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிங்கிறது போல். எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஆளுங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடறாங்களே, அவங்க அப்பா தம்பி பேரண்ட்ஸு அவங்க ஹஸ்பண்ட் இது போல் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போ பெண்கள் வந்து தீவிரவாதிகளாக மாறிடுறாங்களா உக்ரைனில் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. அடுத்து அப்படியே வந்துட்டோம்னா பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எந்தெந்த பகுதிகளெலாம் தாக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளியராக ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் உக்ரைனும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடிக்க மாட்டாங்களா மீதம் இருக்கக்கூடிய டைமில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது கருங்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிறது ரொம்ப நல்ல முடிவு. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகங்கள் அதிகரிக்கும். இந்த உலகத்துக்கு அவங்க வந்து தானியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா உக்ரைன், அது குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெருமளவில். ஸோ இது போல் ஈஸியாக நடக்கும் இதுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு தரப்பு வந்து இருக்காங்க. இன்கேஸ் இந்த சீஸ்ஃபயரை மீறினாங்க அப்படின்னா அமெரிக்காகிட்ட போய் முறையிடலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி ஒரு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறமாவது இந்த சீஸ்ஃபயர் கரெக்டாக கடைபிடிக்க போகிறாங்களா இருதரப்புலையும், இல்லை மாறி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சுக்க போகிறாங்களா. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டார் ரஷ்யா மேனிப்புலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. எங்க தாக்குதல் வண்டி போட்டு அப்புறம் மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து இருக்குது. யார் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. எது எப்படியோ இது போல் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா இவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கூட ரஷ்யா கொடுக்கல. காலம்தான் பதில் சொல்லணும் இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது போல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அணு ஆயுதம் இருந்துச்சு. 1994 மெமராண்டம் போட்டு நான் பிரிட்டனு அமெரிக்கா இவங்களாம் உட்காந்து பேசி ரஷ்யா இவங்களாம் பேசி உக்ரைன் கிட்ட இருக்கலாம் வந்து ரஷ்யா கொண்டு போயிட்டாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதோட திரும்பி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ அமெரிக்க தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இல்லைங்க அதெல்லாம் ரஷ்யா தாங்க அப்படிங்கிற திரும்பி பேசிக்கிறாங்க. அதாவது அதையும் பேச்சுவார்த்தையில் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க போல தெரியுது. அதாவது எங்கிட்ட இருந்தால் நெட்டு போனீங்க, இப்போ பிரச்சனையாயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ சீஸ்ஃபயர் வருது எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா அப்போ அது எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறோட உக்ரைன் தரப்பு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்க கிட்ட கேட்கறது நியாயமாக இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனால் நடுநிலையாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல.
சும்மா சும்மா எப்போ பாரு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் உக்ரைன் எடுக்க போகிறாங்க, ரஷ்யா எடுக்க போகிறாங்க, அமெரிக்கா எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி ஓகே, அப்படியே மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னா இஸ்ரேல் திரும்பவும் எப்பவும் போல காசாக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு நாளில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. இது அந்த அக்டோபர் 7க்கு மேலே நடக்கக்கூடிய செய்திகள். அப்படியே வாடிக்கையாக டெம்பரரியாக ஒரு பாஸ் விட்டுருந்தாங்க, இப்போ திரும்ப அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் அமெரிக்கா வந்து யமன் ஹவுதிஸ் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. யமன் ஹவுதிஸோட முக்கியமான ஆயுத டிப்போ மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியே நம்ம சூடான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா சூடானில் ஒரு மார்க்கெட் டியல் மார்க்கெட்னு சொல்லிட்டு நார்த் தர்ஃபாரில் இருக்குது. இது ஆர்எஸ்எஃப் கண்ட்ரோலில் இருக்குது. பேராமிலிட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. சப்போர்ட்டிங் ஆர்மி கிட்ட ராணுவம் வந்து என்ன பண்ணிக்கலாம், சூடானோட ராணுவம் அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இதனால முதல்ல 100ன்னு சொன்னாங்க இனிஷியலாக, அதுக்கப்புறம் 200, 300, இப்போ 400 வரைக்கும் போயிட்டாங்க. 400 நபர்கள் கிட்ட உயிரிழந்திருக்கிறான் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் வீடியோ பதிவு பார்க்கும்போது ஆக்டிவான மார்க்கெட், ரொம்ப க்ரௌடடாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ராணுவ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க அந்த ஏரியாவில் வந்து பெருமளவில் ஆயுதங்கள் ஆர்எஸ்எஃப்லாம் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ தெரிஞ்சுட்டு நாங்கள் அவங்க மேலே தாக்குதல் பண்ணோன்னு ராணுவம் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் மக்களுங்க மார்க்கெட்டில் பாருங்கள் அப்படிங்கிறது போல் வீடியோ பதிவுகள் வருது. கண் கொண்டு பார்க்க முடியல, இனப்படுகொலை இருதரப்புலையும் மாறி மாறி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.